அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழிலோட ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம பாக்கியா கிளம்பிட்டாங்க. கிளம்பி நேராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல தான் நம்ம பாக்கியா வராங்க. ஆனால் பாக்கியா வரும்போதே ஒரு சர்ப்ரைஸ் தான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற விதமாக, அதாவது நம்ம பாக்கியாவுக்கு மட்டுமே அது சர்ப்ரைஸாக இருக்கிறத தாண்டி நம்ம கோபிக்கு சர்ப்ரைஸாகவும் நம்ம ஈஸ்வரிக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. வந்து நம்ம எழிலுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பாக்கியா போகிறாங்க. போயிட்டு நம்ம ராதிகாவை கூட்டிகிட்டு வராங்க. ராதிகா வந்து நம்ம எல்லுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ராதிகா சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து நம்ம கோபி வந்து ராதிகா இங்கே வந்திருக்காளே, ஆனால் நம்மளை வேண்டவே வேண்டாங்கிற முடிவில் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ராதிகா கிட்டே திரும்பவும் பேச வராரு. ராதிகா வந்து கோபி கிட்ட முகம் கொடுக்காம திரும்பி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. உடனே நம்ம கோபி வந்துச்சு, ராதிகா நம்மளை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம ஈஸ்வரி ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் கோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கோபி, என்னடா அவகிட்ட எதுக்காக நீ போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் தான் உன்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டால, நீ எதுக்காக கோபி அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? அவளாம் ஒரு ஆளே கிடையாது, பாதியில் வந்தவன் பாதியில் போயிட்டா. நீ அவளை நினச்சி வருத்தப்படாத, உனக்காக உன் குடும்பம் இருக்குது, உன் பசங்க இருக்காங்க, அவங்கள நினச்சி நீ பெருமைப்படு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு இதெல்லாம் பேசுகிற மாதிரியும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா மேலே கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. ஏன்னா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவளை எதுக்காக திரும்ப திரும்ப இந்த பாக்கியா போய் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறா? அவள் தான் கோபியே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டால, அதுக்கப்புறம் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என் பேரனோட ஃபங்க்ஷனுக்கு அவள் எதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோடு நம்ம கோபிக்கிட்ட கத்துறாங்க. கோபி வந்து, அம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, தேவையில்லாமல் எந்த வார்த்தையும் நீங்கள் விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல மனசே அவகிட்ட சுத்தமாக இல்லை, நீ இதுக்கப்புறம் அவளை நினச்சி வருத்தப்படக்கூடாது கோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா பாக்கியா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக போகிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்னடனா ராதிகாவோட உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.